ஏன் நாம நினைக்கிற மாரி நமக்கு வாழ்க்கை ஏன் அமையல? நம்ம யார்கிட்ட கேட்டாலுமே, நான் ஒண்ணு நினைச்சேன், என் வாழ்க்கை ஒண்ணு நடத்திடுச்சு. நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. ஏன் நம்மளுக்கு எண்ணத்துக்கு ஏன் சக்தி இல்லையோ? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு. நம்ம எண்ணமோ அந்த அளவு உயரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் உயரம். ஒரு தாமரைப்பூ இருக்கு, அதனுடைய தண்டின் நீளம், அந்த தண்ணியின் உயரம் எவ்வளவோ அவ்வளவு உயரம்தான் தண்டின் நீளம். நம்மளுடைய எண்ணத்தின் நீளம் எவ்வளவோ நம்மளுடைய வாழ்க்கையின் உயரமும் அவ்வளவுதான். அப்ப நம்ம எண்ணமானது ஒரே ஒரு செயல்ல சரியான முறையில வைத்தா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். இன்னொன்று என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சது நடக்காம இருக்க காரணம் பெரிய குற்றமே நாம தான். நமக்கு யாருமே நம்மளுடைய சக்சஸ்ஃபுல்லுக்கு யாருமே ஒரு தடையா இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்மளுடைய வெற்றிக்கு எல்லாமே தடை யார் என்றால் நாம தான். நம்முடைய வெற்றிக்கும் நம்மளுடைய தோல்விக்கும் நாம தான் காரணம். நம்மளுடைய திறமையானது சரியான முறையில் இருந்தால் ஏன் அந்த வெற்றி அடையாம போக முடியும்? நம்மளுடைய செயலானது சரியான முறையில் இருந்தால் அது எப்படி தோல்வியில போய் முடியும்? ஒருவருடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் அவர்கள் எண்ணம் எதெல்லாம் நினைக்கின்றதோ அது எல்லாம் நடக்கும். நாம எண்ணத்தை சீர்படுத்தணும். நம்மளுடைய எண்ணங்களை முழுமையாக சீர்படுத்தணும். எது தவறு, எது சரி, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்ன்றத முதல்ல முழுமையாக நாம் அதெல்லாம் அறிந்துக்கணும். அதை அறிந்து தெளிந்து அதன் வழியில நாம நின்னா மட்டும்தான் நம்மளுடைய எண்ணத்தின்படி நமக்கு அனைத்துமே கிடைக்கும். ஏன்னா எனக்கு அந்த திறமையே இருக்காது, ஆனா அது மேல ஆசைப்பட்டு இருப்பேன். அதற்கான ஊக்கமும் இருக்காது, ஆசை மட்டும் இருக்கும். ஆனா நான் நினைச்சது நடக்கலாம். எப்படி நடக்கும்? அப்ப முதல்ல நம்மளுடைய எண்ணத்தை சீர்நிலைப்படுத்தணும். அந்த எண்ணத்தை சீர்நிலைப்படுத்தணும். என்ன பண்ணணும்? பக்தின்ற ஒரு பெரிய சுடரை பிடிக்கணும். அந்த சுடரானது தான் உண்மையான தெளிவை கொடுக்கும். நீ எப்படி இருக்கணும், எப்படி வாழ, நீ எதற்காக ஆசைப்படணும், எதற்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, நீ எதற்காக பிறந்த, இந்த தெளிதலே பக்தியில தான் கிடைக்கும். ஒரு பேசிக்கான ஒரு வாழ்க்கை வாழறதே கண்டிப்பா பக்தி தேவை. ஏன்னா நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா பக்தின்ற ஒண்ணு இல்லாம எதுலையுமே சாதிக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் சாதிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னா